ஹாய், நீங்கள் டிஜிட்டல் ட்ராயிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். டிப்ஸ் நம்பர் 1, செலக்ட் யுவர் சாஃப்ட்வேர். எதுக்காக சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, டிஜிட்டல் ட்ராயிங் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபோட்டோஷாப்பு, அப்புறம் வந்துட்டு க்ரீட்டா, கிம்ப்பு, பெயிண்ட் டூல்ஸாய், ஸோ இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் டிஜிட்டல் ட்ராயிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் தான் டிஜிட்டல் ட்ராயிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்க டூல்ஸு, ஆப்ஷன்ஸ்லாம் தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டும்போது ட்ராயிங் பண்ணும்போது உங்கள் கவனம் முழுக்க ட்ராயிங்கில் தான் இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் பற்றியோ, டூல்ஸ் பற்றியோ, ஆப்ஷன் பற்றியோ நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அதே போல் 2வது டிப்ஸ் என்னென்னா, ஹார்ட்வேர். டிஜிட்டல் ட்ராயிங் பண்ணுறதுக்கு ட்ராயிங் டேப்லெட் ரொம்ப முக்கியம். ட்ராயிங் டேப்லெட் இல்லாமல் டிஜிட்டல் ட்ராயிங் பண்ணலாம். பட் எல்லா ட்ராயிங் பண்ணுறது ஒரு வகையான ஸ்டைல் மட்டும் நம்ம மவுஸில் பென் டூல் வச்சு ஸோ அப்படி மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ட்ராயிங் பேட் கண்டிப்பாக அவசியம். ஸோ ட்ராயிங் பேடை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஸோ ட்ராயிங் டேப்லெட் மஸ்ட். 3வது டிப்ஸ், டோன்ட் அப்ளை ஆன் ஃபோட்டோ. இப்போ ஒருத்தரோட ஃபோட்டோவை டிஜிட்டல் ட்ராயிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு அதுக்கு மேலேயே இன்னொரு லேயரில் கலர் அப்ளை பண்ணுறது, ஸ்கெட்சிங் பண்ணுறது, லைட்டிங் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணோம்னாக்கா ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோவை எஃபெக்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அப்ளிகேஷனில் போட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ட்ராயிங் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ட்ராயிங்லாம் பண்ணியிருப்போம், ஆனால் அவுட்புட் பார்க்கும்போது ஏதோ அப்ளிகேஷனில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபோட்டோ மேலே என்றைக்கும் பண்ணக்கூடாது. ஃபோட்டோவை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் புது பேஜில் நம்ம ட்ராயிங் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அது ஒரு அழகான பெயிண்டிங்காக தெரியும். அதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபோட்டோவில் இருக்கிறத அப்படியே பெயிண்டிங்கில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை விட இன்னும் பெட்டராக கூட பண்ணலாம். எக்ஸ்ட்ரா லைட்டிங் கொடுக்கலாம், டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், கலரிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம், ப்ரஷஸில் வந்துட்டு நிறையா வெரைட்டி காட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது பார்க்குறதுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண மாதிரி தெரியும். இல்லைனா ஃபோட்டோவை எஃபெக்ட் கொடுத்த மாதிரி தான் தெரியும். ஸோ டோன்ட் அப்ளை ஆன் ஃபோட்டோ. 4வது டிப்ஸ், லேர்ன் மோர் அபவுட் டிஜிட்டல் ட்ராயிங். ஓகே, ஒரு விஷயத்தை நம்மளாக கற்றுக்கிறதுக்கும் அதே விஷயத்தை அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் கூட உட்காந்து கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே போல் தான் டிஜிட்டல் ட்ராயிங். ஓகே, நம்மக்கிட்ட வந்து சிஸ்டம் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்குது, ட்ராயிங் பேட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வச்சு பண்ணிட்டாலும் நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் வராது. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிறது. ஸோ அது எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா, யூடியூப்பில் நிறைய டிஜிட்டல் ட்ராயிங் பண்ணுறவங்க அவங்க பண்ண டிஜிட்டல் ட்ராயிங்கோட ப்ராசஸை டைம் லேப்ஸ் வீடியோவாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை உட்காந்து பார்க்கலாம். அதை உட்காந்து நம்ம நிறைய பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அவங்க எந்த மாதிரியான ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுபோக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஆர்ட் ஸ்டேஷன், டேவின் தாட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா பின்ட்ரெஸ்ட் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வைடு இருக்கிற டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் அவங்களோட ட்ராயிங்கை அதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டியோடையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் வரும். ஸோ லேர்ன் அபவுட் டிஜிட்டல் ட்ராயிங். 5வது டிப்ஸ், லேர்ன் அபவுட் கலர் தியரி. கலர் தியரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தான் நம்ம ட்ராயிங் அழகாக வரைஞ்சாலும் அதில் கலர் தியரி கரெக்டாக அப்ளை ஆகலை அப்படின்னாக்கா அந்த ட்ராயிங் அழகாக வராது. ஸோ கலர் தியரி சம்மந்தப்பட்டு நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும். கலர் தியரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு 2-3 ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்க போகும்போதே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ லேர்ன் அபவுட் கலர் தியரி. எல்லாத்துக்கும் மேலே போனஸாக ஒரு டிப் சொல்கிறேன், ப்ராக்டிஸ். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ப்ராக்டிஸ் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நாலேஜ் வளரும். ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.